ஆரம்பிக்கலாங்களா? எவன் உசுர தெரியாத ஏன் உசுர நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் ரீல்ஸ் வீடியோ ரொம்பவுமே ஈஸியாவே உங்க மொபைல் போன்ல நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்து வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை மட்டும் ஆளில் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் இப்போது ப்ரிவியூவில் பார்த்த இந்த ஒரு வீடியோவை நம்ம 2 ஆப் பயன்படுத்தி எடிட் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன், செகண்ட் ஒன் கேப்கட். இந்த 2 ஆப்பை பயன்படுத்தி தான் நம்ம இந்த வீடியோவை ரொம்பவுமே ஈஸியாக வந்து எடிட் வந்து பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோனையும் உங்கள் மொபைல் ஃபோனில் உள்ள அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன் ஃபுல் ப்ராஜெக்டை உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதே மாதிரி ஒரு ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் பார்த்தோம்னா நம்ம கேப்கட்டில் தான் வீடியோ வந்து எடிட் வந்து பண்ண போகிறோம். கேப்கட்டில் வீடியோ நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைல் ஃபோனில் உள்ள ஃபஸ்ட்டு நீங்கள் VPN கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் மொபைல் ஃபோனில் VPN கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேப்கட் டெம்ப்ளேட் இருக்கா, ஸோ கேப்கட் டெம்ப்ளேட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் யூஸ் டெம்ப்ளேட் இன் கேப்கட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்கள் மொபைல் ஃபோனில் உள்ள கேப்கட் வந்து ஓப்பன் ஆகும். இதே மாதிரி ஒரு டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஃபோட்டோங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 8 இமேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இமேஜ் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். மீத உள்ள 4 இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவாகவே டூப்ளிகேட் வந்து ஆயிரும். இப்போ அதில் நீங்கள் இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணக்கப்புறம் உங்களுடைய இமேஜ் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணக்கப்புறம் அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து நீங்கள் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே மாதிரி மாற்றி வரிசையாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 இமேஜ் மட்டும் இருந்தாலே போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 4 இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணாலும் கிராப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அளவு ஜூம் பண்ணி டிக் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சென்டர் வந்து செட் பண்ணால் செட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஜூம் பண்ணி சென்டர் செட் பண்ணிட்டு நீங்கள் டிக் வந்து கொடுத்துக்கிட்டு இதே மாதிரி உங்களுக்கு இமேஜை தேவையான அளவு நீங்கள் வந்து மூவ் பண்ணி வந்து செட் பண்ணிக்கலாம். எல்லா இமேஜும் பேஸ் வந்து தெளிவாக தெரியுதாங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு டிக் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜில் வந்து ஓப்பன் ஆயிரும். அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா எஃபெக்ட்டும் நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இமேஜை மட்டும் ஆட் பண்ணால் போதும். சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மீத உள்ள அந்த 4 இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அங்கிட்டு வந்து டூப்ளிகேட் ஆயிருச்சு. நீங்கள் ஒரு 4 இமேஜ் மட்டும் ஆட் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா MP இருக்கா, உங்கள் வீடியோட குவாலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் பார்க்குறக்கு வீடியோட குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த டன்னுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வீடியோ வந்து ஷோ வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணக்கப்புறம் இப்போது நம்மளுடைய ஃபுல் ப்ராஜெக்ட் இருக்கா, அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த லிரிக்ஸ் பதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேக்ரவுண்டு வீடியோவை, அதாவது லிரிக்ஸ் பேக்ரவுண்டு வீடியோவை நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் லிரிக்ஸுக்கு ஆட் பண்ணவோ ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணவோ எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பேக்ரவுண்டு வீடியோவை நான் கொடுத்துட்டேன். நீங்கள் வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பீட் மார்க் நான் வந்து வச்சு கொடுத்துருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க்கோட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைலாக் வந்து ப்ளே ஆகும். செகண்ட் பீட் மார்க்கில் இருந்தால் நம்மளுக்கு வந்து சாங் வந்து வரப்போகுது. அதனால செகண்ட் பீட் மார்க் இருக்குங்களா, ஃபஸ்ட்டு பீட் மார்க் லெஃப்ட் சைடு வந்து லிரிக்ஸு, செகண்ட் பீட் மார்க்கோட ரைட் சைடில் இருந்தால் நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ண போகிறோம். அது என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம கேப்கட்டில் எடிட் பண்ணோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த வீடியோ தான் நம்ம இங்கே வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் வந்து இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த செகண்ட் பீட் மார்க்கில் வச்சுக்கோங்க. வச்சக்கப்புறம் கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூவால் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கேமராங்கிற ஃபோல்டர் வந்து நீங்கள் எடிட் பண்ண அந்த வீடியோ வந்து சேவ் ஆகிருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ண ஒரு வீடியோ, அதாவது நீங்கள் சேவ் பண்ண அந்த வீடியோ செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.
உங்களோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரீனில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். பார்த்தாலே தெரியும் சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ண அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஆட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தோம்னா, இந்த ஆடியோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பீட் மார்க் நான் வந்து வச்சு கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வீடியோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தான் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து எப்படி கம்மி பண்ணுங்கிறத சொல்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோட எண்டில் ஒரு 12:56 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீட் மார்க் நான் வந்து வச்சு கொடுத்துருக்குறேன். அந்த இடத்துல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ இருக்கும். அந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல அதாவது வால்யூம் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உள்ள அந்த பேக்ரவுண்ட் வால்யூம் இருக்கா, ஒரு மியூசிக் வந்து ப்ளே ஆகும். அந்த வால்யூமை இதே மாதிரி வந்து 0 வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுங்கிறது தெளிவாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஆட் பண்ண அந்த வீடியோவில் உள்ள அந்த வால்யூமை நான் வந்து பார்த்தீங்கன்னா 0 வந்து செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த பீட் மார்க் இருக்குது, அந்த ஆடியோ முடிகிற அந்த பீட் மார்க்கில் வச்சுக்கோங்க. இப்போ வீடியோ நம்ம வந்து கம்மி பண்ண போகிறோம். அதாவது வீடியோட டைமிங்கை கொஞ்சம் கம்மி பண்ண போகிறோம். இப்போ அந்த ஆடியோ முடிகிற அந்த எண்டில் ஒரு பீட் மார்க் வச்சுருப்பேன்னு சொன்னேன். இப்போ அதில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோவை பேக்ரவுண்ட் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்பீட் ஐக்கான் இருக்கா, அந்த ஸ்பீட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த செகண்ட் உள்ள இந்த லாஸ்ட்டில் ஒரு 6 மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ரஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். இப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. இப்போ இந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேக்ரவுண்ட் வீடியோவை நான் ஒரு 3 சிசி எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருக்குறேன். அது கீழே மூவ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இந்த பேக்ரவுண்ட் வீடியோக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேக்ரவுண்டு வீடியோக்கு சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே மூவ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 சிசி எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். அது கீழே செட் பண்ணிங்கன்னா போதும். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. இப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இமேஜோட குவாலிட்டிக்கும் இப்போ இமேஜோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். வீடியோ ரொம்பவுமே ஈஸியாகவே நம்ம எடிட் பண்ணிட்டோம். மேலே உள்ள செரக்கனை கிளிக் பண்ணிட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.